அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன புது வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு அப்புறம் நம்ம இன்றைக்கி ஒரு vlog பார்க்க போகிறோம். என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வீடியோ ரெகுலராக பார்க்குற எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் அம்மா வீட்டுக்கு போகிறது vlog போட்டுட்ருக்கேன். அதோட கடைசி vlog தான் இது. ஒரு வழியாக கடைசி vlogக்கு வந்துட்டோம். vlog ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போன லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், அக்கா எல்லோரும் ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் மட்டும்தான் வீட்டில் இருந்தேன். அதனால் காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரெட் ஆம்லேட் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. அதை அப்படியே சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா, நாங்கள் இந்த மீன் வாங்கவே மாட்டோம், சாப்பிட்டதே கிடையாது இது வரைக்கும். அன்றைக்கி ஒரு பாட்டி விற்றுட்டு வந்தாங்க. வேணான்னு சொல்ல முடியல, சரி அதனால் சொல்லிட்டு வாங்கி செஞ்சாச்சு. இது வரைக்கும் நாங்கள் அந்த மீன் வாங்கி சாப்பிட்டதே கிடையாது. சரி அவங்களை பார்க்க பாவமாக இருந்துச்சு, அவ்வளோ தூரம் லாஸ்ட் வரைக்கும் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதனால் வாங்கணும். அப்புறம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இளநீ குடிச்சிட்டு அன்றைக்கி நைட்டு பாஸ்தா சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நைட்டே கிளம்பிட்டோம். எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாடிக்கு கேரளாவில் ஹாஸ்பிட்டல் காட்டுறது இருந்துச்சு. அதனால் அங்கே கிளம்பிட்டோம். இங்கேருந்து கேரளாவில் ட்ரெயினில் தான் போகிறோம். அதனால் நைட்டு தான் அந்த ட்ரெயின். அதில் நைட்டு ட்ரெயினுக்கு கிளம்பியாச்சு. இங்கேருந்து விருதுநகர் போய் விருதுநகர்லேருந்து தான் அந்த கேரளாவுக்கு ட்ரெயின் இருக்குது. அதில் இங்கேருந்து போகிறதுக்கு விருதுநகர் போகிறதுக்கும் நாங்கள் ட்ரெயினில் தான் போனோம். அப்படியே நைட்டு டைம் ஆகிடுச்சு. கூட்டம் இருக்கான்னு பார்த்தா அப்போயுமே அவ்வளோ கூட்டம் இருக்க தான் செய்யுது. நாங்கள் ஏறும்போது பார்த்திங்கன்னா கூட்டம் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே இறங்கிட்டாங்க, நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். நல்லா ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாப் வந்ததுக்கப்புறம் ரொம்ப அன்டைம் ஒரு 4 o'clock தான் இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க. பார்த்தா ஒரு 2-3 பேர் இருந்தாங்க அங்கே. அப்படியே அங்கே டீ கடை எங்கே இருக்குன்னு பார்த்து அங்கே போய் ஃப்ரெஷ்ஷாக டீ குடிச்சிட்டு மறுபடியும் ஜங்ஷன் வந்துட்டோம். ஏன்னா 4 o'clockே ஹாஸ்பிட்டல் போய் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ஜங்ஷன்லேயே கொஞ்சம் நேரம் இருந்தோம். அங்கே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் நிறையா செடி வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அப்புறம் அப்படியே மார்னிங் பார்த்திங்கன்னா விடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 7 மணிக்கு கிளம்பி அங்கே போயிட்டோம், ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம். ஆட்டோவில் தான் போயிருந்தோம். இங்கேருந்து ஆட்டோவில் கேட்டு நாங்களும் ஃபஸ்ட் டைம் தான் போகிறோம். அதனால் விசாரித்து ஆட்டோவில் தானே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்து ஆட்டோவில் போயாச்சு. இந்த ஹாஸ்பிட்டல் தான் நாங்கள் வந்திருந்தோம், ஃபஸ்ட் டைம் போயிருந்தோம். ஹாஸ்பிட்டலுக்கு போனதுமே கரெக்டாக டாக்டர் அப்போ தான் வந்தாங்க. அதனால் வேகமாக போய் டாக்டர் செக் பண்ணிட்டோம். செக் பண்ணிட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 3-4 days தங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ரூம் காட்டினாங்க, எந்த ரூம்னு சொல்லிட்டு. அதனால் நாங்கள் ரூம் பார்த்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு வந்தோன்னான்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். அப்படியே ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்துட்டு வரும்போது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழம்புரி எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு அப்புறம் மறுபடியும் டாக்டரை பார்க்க போனோம். போயிட்டு அவங்க எல்லாமே சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃபஸ்ட் மெடிசன் கொடுத்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 3 months மெடிசன் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அப்புறம் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுத்தாங்க. எங்களுக்கு அந்த சாப்பாடு செட் ஆகலை. ஏன் அப்படின்னா அங்கே ரைஸ் எல்லாமே பெருசாக இருந்துச்சு, அதனால் செட் ஆகலை. அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் மேக்ஸிமம் சாப்பாடு தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆஃப்டர்நூன் சாப்பாடு மட்டும் தான் செட் ஆகலை, மற்றபடி மார்னிங்கும் நைட்டுக்கும் சாப்பாடு செம்மையாச்சு. டின்னர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் சப்பாத்தி, இட்லி அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ரைஸ் மட்டும் கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு 2 days நைட்டு சப்பாத்தி தான் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு அந்த சப்பாத்தி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாக்டர் அன்றைக்கும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். அப்புறம் இது 3rd day எடுத்தது. 3rd day ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட செக் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது எடுத்தது. இங்கே ஒரே இந்த வீட்டுக்குள்ளே இங்கே மட்டும்தான் இருந்தேன், வெளியே எங்கேயும் போகல. அதனால் வீடியோ நான் அவ்வளோ ஷூட் பண்ணலை, சாப்பாடு மட்டும்தான் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அப்புறம் வெளியே போயிட்டு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா இங்கே சுற்றி இருக்கிறத எடுத்தேன், ரொம்ப அழகாக இருக்கும், அதெல்லாம் காமிக்கிறதுக்காக எடுத்தேன். இது ஹாஸ்பிட்டல் மாதிரியே நமக்கு தெரியாது, அவ்வளோ அமைதியாக பீஸ்ஃபுல்லாக ரொம்ப நேச்சர் அவ்வளோ அழகாக இருக்கும். பெரிய இடம், அதுக்குள்ளே நமக்கு இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம டைம் போகிறதே தெரியாது. இங்கேயே பார்த்தீங்கன்னா விளாட்றதுக்கு நமக்கு எல்லாமே கொடுத்துருந்தாங்க, சீசா, ஊஞ்சல் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அந்த மரத்தில் பலாப்பழம்லாம் போய் காய்ச்சிருந்துச்சு, அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் அன்றைக்கே நான் வெக்கேட் பண்ண டே வந்துருச்சு. அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்படியே வெக்கேட் பண்ணிட்டோம். ரிட்டன் வரும்போதும் ட்ரெயினில் தான் வந்தோம். 4:30 ட்ரெயின். மதுரைக்கு தான் வந்திருந்தோம். மதுரையிலேருந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்புற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். நைட் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா
அப்படியே பானிபூரி சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அதனால் வீட்டிலே பானிபூரி செஞ்சு சாப்பிட்டாச்சு. அன்றைக்கி நைட்டு வந்து மேகி நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே வந்து நானும் ஊருக்கு கிளம்பிட்டேன். ஊருக்கு கிளம்பும் போது பார்த்திங்கன்னா வீட்டிலே சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போய்ட்டோம். எப்போயுமே அப்படி தான் வீட்டிலே சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போயிடும். அன்றைக்கி என்ன சாப்பாடு செஞ்சுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ், சிக்கன் அண்டு வந்து பொட்டேட்டோ போட்ட கிரேவி செஞ்சுருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. விலாக் முடிக்கணுங்கிறதுக்காக நான் இது வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் நினைக்கிறேன். இது ரொம்ப நாளாச்சு வீடியோ எடிட் பண்ணி வச்சுட்டேன். வாய்ஸ் மட்டும் கொடுக்க ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஏறும்போது கூட்டமாக அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக ஃப்ரீ ஆயிடுச்சு. எப்போயுமே நமக்கு இதை தான் நடக்கும். அப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. அன்றைக்கி நைட்டு என்ன சாப்பாடு பார்த்திங்கன்னா ரைஸு, நூடுல்ஸ், சப்பாத்தி எல்லாமே வாங்கி வச்சுருந்தாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே வந்து பிரியாணி சாப்பிட்டோம். அன்றைக்கே பார்த்திங்கன்னா அம்மா ஊருக்கு கிளம்பிட்டாங்க. நாங்களும் நெக்ஸ்ட் டே வந்து எங்கள் சின்ன மாமியார் வீட்டுக்கு வந்துவிட்டோம். எங்கள் ஹஸ்பண்டோட சித்தி வீட்டுக்கு நாங்களும் வந்துவிட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பூரியா பாத்தியான்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் அங்கே பாத்தியா ஊதுறாங்க. அதுக்காக நாங்கள் வந்திருந்தோம். இந்த 3 வருஷத்தில் நான் வந்து பார்த்ததே கிடையாது. கண்டிப்பாக இந்த தடவை பார்த்துடணும்னு சொல்லிட்டு தான் நான் ஊருக்கு வந்தேன். அதுக்கான ப்ரிப்பரேஷனாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் பார்த்தோம். ஒரு சைடு வந்து பூரியை சுடுறது, உள்ள மாவு பெரட்டி உள்ள ஸ்டஃபிங் வச்சு எல்லாமே பண்ணுறது எல்லாம் கரெக்டாக நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா பூரியாவுக்கு பாத்தியெல்லாம் ஊதி முடிச்சுட்டாங்க. நான் ஃபஸ்ட் டைம் இது பார்க்குறேன். இது நான் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. இது வந்து நான் ஃபுல்லாக வீடியோ எடுக்கலை. உங்களுக்கு வேணா சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக அதை வந்து என்ன ப்ரிப்பரேஷன் என்ன இதுன்னு சொல்லிட்டு நான் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வந்து விலாகாக போடுறேன். அப்புறம் வந்து அங்கேருந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அங்கேருந்து அப்படியே கிளம்பி போயாச்சு. ஆஃப்டர் சம் மந்த்ஸ் அப்புறம் இந்த விலாகை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஒரு வழிக்கு கொண்டு வந்தாச்சு. இனிமேல் கண்டினியூ விலாகே எடுக்கக்கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஏன் அப்படின்னா ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. ரொம்ப மந்த் ஆயிடுச்சு. அதனால தான் போட்டால் இனிமேல் ஒரு 2-3 வீடியோ மட்டும்தான், ஒரு 1 or 2 தான் அப்படி தான் இருக்குன்ட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து சொல்லாமல் வந்தாச்சு, நம்ம வந்து 12,000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணியாச்சு. அதுக்கு காரணம் நீங்கள் தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.